இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு, உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். இயேசு சொல்வது போல எதையும் செய்ய நம்மால் முடியும். அதற்கு தேவை ஒன்று மட்டுமே, நம்பிக்கை, கடுகளவு நம்பிக்கை. ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடுகளவு நம்பிக்கை என்பது சிறிதளவு நம்பிக்கை என்று பொருள் கொள்ளப்பட்டாலும் இன்னும் சிறப்பான அர்த்தம் அதற்கு உண்டு. ஆண்டவர் கடுகு விதை உவமையை கூறும்போது அதை விண்ணரசுக்கு ஒப்பிட்டு கூறியிருப்பார். எப்படி அந்த சிறிய விதை முளைத்து வளர்ந்தால் வானத்து பறவைகள் தங்கும் மரம் ஆகுமோ, அவ்வாறே விண்ணரசும் என்று கூறுவார். கடுகு விதை மிகச் சிறியதாக இருந்தாலும் அதனுள்ளே பெரிய மரமாக அது வளர தேவையான அனைத்து உட்பொருளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கடுகளவு நம்பிக்கை என்பதும் அது போலவேதான். அந்த சிறிதளவு நம்பிக்கை மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும் ஆற்றலை தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கும். உலகனைத்தையும் படைத்து காத்து வரும் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்ற புரிதல் அந்த கடுகளவு நம்பிக்கைக்குள் ஒளிந்திருக்கும். அந்த புரிதல்தான் மலையையும் பெயர்க்கும் சக்தி கொண்டிருக்கும். அந்த கடுகளவு நம்பிக்கைக்குள் இயேசு நமக்காக எதையும் செய்வார் என்ற உறுதி குடிகொண்டிருக்கும். நம்மை காப்பாற்ற தன்னையே பலியாக தந்த இயேசு ஆண்டவரை தவிர நாம் வேறு யாரை நம்பப் போகிறோம் என்ற தெளிவும் அந்த கடுகளவு நம்பிக்கைக்குள் இடம்பெற்றிருக்கும். எனவேதான் கடுகளவு நம்பிக்கை என்பது சிறிதளவு நம்பிக்கை அல்ல, பெரிய அற்புதங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் நம்பிக்கை. அந்த கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் உங்களால் இயலாதது ஒன்றும் இராது என்கிறார் நம் ஆண்டவர். இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.